ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார் ஆட்டோமேட்டிவ்ஸ். இன்னைக்கு இந்த வெள்ளாமல் நான் பார்க்க போகிறேன்னா, இன்னைக்கு நம்ம ஆல் நியூ ஹுண்டாய் கிரெட்டா ஈவியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அண்ட் இந்த காரோட லான்ச்சுன்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து ஜனவரி 17, 2025 அன்னைக்கு தான் ஹுண்டாய் வந்து அஃபிஷியலாகவே அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்கங்க. அண்ட் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஹுண்டாய் கிரெட்டா ஈவியோட வந்து இமேஜஸ் வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து ஹுண்டாய் அஃபிஷியல் இந்தியா அவங்களோட வெப்சைட்டில் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் போஸ்ட் பண்ணியிருக்காங்கங்க. அதை வச்சுட்டு வந்து இது வந்து டீட்டெயில் ரிவ்யூ கிடையாது, இந்த ஃபீச்சர்ஸ் இப்படி இருக்குது அதை சொல்கிறதுக்கு தான் இதோட டீட்டெயில் ரிவ்யூ வந்து இந்த காரோட லான்ச் பிறகு வந்து நான் இந்த காரோட டீட்டெயில் ரிவ்யூ நம்ம சேனலில் போடுவேன். இப்போதைக்கு வந்து இந்த காரில் இந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது சொல்கிறது தாங்க இந்த வீடியோ. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இதுதான் அவங்க ஹுண்டாய் கிரெட்டா ஈவியோட எக்ஸ்டீரியர் லுக். ஃப்ரண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வந்து அந்த கனெக்டட் டிஆர்எல்ஸ் வந்து நம்மளுக்கு எப்பயும் போல் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நமக்கு வந்து டேர்ன் இண்டிகேட்டர்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நீங்கள் வந்து ஹெட்லைட்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு அதே ஹெட்லைட்ஸ் தான், குவாட் எல்இடிஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வண்டியிலே நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் அந்த 360 கேமரா கூட இதுவுமே கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஈவி நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதா நமக்கு வந்து ஒன்றா வந்து நமக்கு அந்த போர்டு வந்து க்ரீனில் இருக்கும், நமக்கு அந்த நம்பர் பிளேட் வந்து க்ரீனில் இருக்கும். அண்ட் இது வந்து ஃப்ரண்ட்டில் எல்லாமே நம்மளுக்கு வந்து கிரில் வந்து அடைச்சிருக்காங்க. ரேடாருக்கு மட்டும் ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து ஆடாஸ் லெவல் 2 வந்து ஈவிக்கும் கொடுத்துருக்காங்க, அதோடைய ரேடாருமே ஃப்ரண்ட்டில் இருக்குது. அண்ட் நம்மளுக்கு வந்து இத்தனை நாள் வந்து நம்மளுக்கு இந்த நார்மல் கிரெட்டா ஐசிஎன்ஜி லைக் பெட்ரோல் டீசலில் வந்து நம்மளுக்கு வந்து க்ளோஸ் தான் இருந்துச்சு அந்த கிரில். இப்போ வந்து அது வந்து ஓப்பனாக இருந்துச்சு, இப்போ வந்து அதை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு வந்து அந்த சார்ஜிங் போடுற இதுன்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு அந்த ஹுண்டாய் லோகோ வந்து ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே போடுற மாதிரி இருக்குங்க, சைட் லுக்கில் இருக்குங்க. நீங்கள் சைட் லுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த அதோட வீல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அலாய் வீல்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. சைஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து 17 inches வீல்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஓஆர்வியும் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு அதில் 10 inches ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 360 கேமரா கூட இதுவுமே கொடுத்துருக்காங்க. நமக்கு டோர் ஹேண்டில்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து பாடி கலர்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் வந்து க்ரோம் வந்து கொடுக்கலங்க. இப்போ நீங்கள் ரியர் லுக்குன்னு வந்துட்டிங்கன்னா இதுதாங்க நம்ம கிரெட்டா ஈவியோட ரியர் லுக். நம்மளுக்கு வந்து கிரெட்டா ஈவியை பொறுத்தவரையும் நம்மளுக்கு வந்து ரியரில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த கனெக்டட் டெயில் லேம்ப் எப்பயும் போல் நம்ம ஐசிஎன்ஜி மாதிரி தான் இருக்குது, நமக்கு வைப்பர் எல்லாமே வந்துடுது. அப்புறம் இந்த ரிவர்ஸ் லேம்ப்பு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து இத்தனை நாள் வந்து கீழே இருந்துச்சு, பட் நீங்கள் இப்போன்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அந்த ரிவர்ஸோட இதுவுமே நமக்கு அந்த கஸ்டமர்ஸ் வந்து ஒழுங்காக தெரியலனால அதை வந்து ரெண்டாவே ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. அப்புறம் நமக்கு அந்த கிரெட்டா பேட்சிங் வந்தது. அப்புறம் அந்த எலக்ட்ரிக் பேட்சிங் வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்து அந்த கிரெட்டா எஸ்எக்ஸ்னு இருக்க பேட்சிங்கில் வந்து எலக்ட்ரிக்னு வச்சுருக்காங்க. இதுதாங்க நம்ம கிரெட்டா ஈவியோட இன்டீரியர் லுக்கு. நமக்கு இன்டீரியர் லுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த அந்த நம்மளுக்கு கனெக்டடாக அந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் அஸ் வெல் அஸ் டிஎஃப்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் டிஎஃப்டியை பொறுத்தவரையும் நமக்கு இந்த வண்டியில் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்ன்றனால அதுக்குரிய தனியான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்கும்ல, அதனால் டிஸ்பிளே வந்து இதுக்கு வந்து வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்ஃபோர்டைன்மெண்ட் எல்லாம் ஒன்று தான். அப்புறம் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் அது எல்லாமே ஒன்று தான். ஆம்பியன்ட் லைட்டிங் எல்லாமே இருக்குது. ஸ்டேரிங் வீல் நீங்கள் பார்த்துட்டிங்கனாலுமே நமக்கு வந்து இந்த க்ரூஸ் கண்ட்ரோல், அப்புறம் டிஎஃப்டி, அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த ஹுண்டாய் லோகோ கொடுக்கல, நமக்கு அந்த அயோனிக்கில் இருக்கும்ல அந்த மாதிரி டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த சென்டரில் வந்து நமக்கு வந்து கியர் வந்து இந்த வண்டியில் வந்து ஆட்டோமேட்டிக் தான். இந்த வண்டியில் மேனுவல் கொடுக்கவே இல்லைங்க, ஆட்டோமேட்டிக் தான். அந்த ஆட்டோமேட்டிக்காக நம்ம எப்படி வந்து இப்போ நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுனா நம்மளுக்கு வந்து இண்டிகேட்டர் போகிறப்ப நம்மளுக்கு அந்த டுக்ஸானில் கூட சாரி அந்த அயோனிக் ஃபைலை கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, நம்மளுக்கு அந்த இண்டிகேட்டர் போகிற இடத்துல போயிட்டு நம்மளுக்கு அந்த கியர் மாற்றுற மாதிரி அந்த மாதிரி ஸ்டாக் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த சென்டர் பேனல் வந்து சூப்பராக இருக்குது பார்க்க. இந்த வண்டி அந்த இன்டீரியர் வந்து அந்த அந்த சென்டர் பேனல்லாம் வச்சுருக்கனால ரொம்ப லக்ஸுரியாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த ஆல்4 பவர் விண்டோஸ், பெனோரமிக் சன்ரூஃப் அது எல்லாமே இந்த வண்டியில் வந்துடுதுங்க. வேறு எந்த மாற்றமும் இல்லை. இப்போ வரைக்கும் நமக்கு தெரிஞ்சவரை இந்த மாற்றம் தான். இதுக்கடுத்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், ஓகேவா? இதுதான் நம்ம கிரெட்டாவோட ஒரிஜினல் இன்டீரியர். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த காரோட டீட்டெயில் ரிவ்யூ வந்து நம்ம சேனலுக்கு ஜனவரி 17 மேலே தான் போடுவோம். ஸோ தட் மறக்காமல் பாருங்கள். அண்ட் இந்த காரோட ப்ரைஸிங் வந்து இன்னும் அவங்க அஃபிஷியலாக லான்ச் பண்ணலங்க. அண்ட் இன்னும் பேட்டரி கிலோவாட் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் லான்ச் பண்ணல. ஜஸ்ட் அவங்க வந்து இமேஜ் மட்டும்தான் அவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் அவங்க போஸ்ட் பண்ணல. சப்போஸ் அவங்க போஸ்ட் பண்ணாலுமே நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து நான் அதோட இதெல்லாமே போடுறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் கார் ஆட்டோமேட்டிவ். டிரைவ் சேஃப், பி சேஃப். Thanks for watching.